வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா மாறிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்திதான் இப்பொழுது பரவலாக அனைவர் மட்டத்திலுமே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக வைத்தியர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருந்த விடயங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அந்த விமர்சனங்கள் எதனை மையப்படுத்தி வைக்கப்பட்டது என்கின்ற அந்த தகவல்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் தற்பொழுது அரசு சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த வளர்ச்சி பணிகளுக்கான கலந்தாய்வு கூட்டத்தில் ஒவ்வொரு கூட்டத்திலும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கேள்வி கணைகளும் அதற்கு அரசு சார்ந்தவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தவித்து நின்ற விடயங்களும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களுக்குத்தான் அவர் முதன்மை கொடுத்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற கருத்துகள் இப்பொழுது வலுவடைய தொடங்கி இருக்கின்றன. இதுகாரும் விமர்சிக்கப்பட்டவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டதினால்தான் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறார் என்கின்ற கருத்தாக்கங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. அவர் மீது கடுமையான சொல்லாளர்கள் எடுத்து வைக்கப்பட்டன. தொடர்ச்சியான விமர்சனங்களை வைத்தியர் சந்தித்து கொண்டிருந்தார். ஆனால் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் மக்கள் சார்ந்ததாக இருக்கிறது, மக்களுக்காகத்தான் அவர் பேசுகிறார் என்கின்ற விடயங்கள் பரவலாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றன. ஒவ்வொரு வளர்ச்சி கூட்டத்திலும் அவர் கேள்வி கேட்ட அந்த களங்கள், அதிலே அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தகவல்கள், அவர் ஆதாரத்தோடு கேட்ட கேள்விகள், அந்த ஆதாரத்திற்கு என்ன பதில் சொல்வது என்பது தெரியாமல் தவித்த அரசு சார்ந்த அதிகாரிகள் அல்லது அரசு சார்ந்த அமைச்சர்கள், இவர்கள் அனைவருக்குமே தெரியாத பல விடயங்களை கேள்விகளாக எடுத்து வந்து மக்களுக்கு இதெல்லாம் செய்யப்படும் என்று உறுதி கொடுத்தீர்களே, இவைகளெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை வைத்தியர் வைத்த பொழுது அங்கு ஏற்பட்டது குழப்பம் என்ற வார்த்தை தான் சொல்லப்பட்டது. ஆனால் அது குழப்பம் அல்ல, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பதட்ட நிலை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், வைத்தியர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்தவித பதிலும் சொல்வதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாத நிர்கதியாய் நிற்கக்கூடிய ஒரு நிலையில்தான் அரசு சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்பதுதான் பதிவு. கிளிநொச்சி பகுதியில் நடந்த அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல ஆதாரங்களை எடுத்து கொண்டு வந்து நிற்கின்றார். அவர் கேள்வி கேட்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார். அந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. இன்னும் பல கேள்விகளோடு நான் இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அந்த கேள்விகளுக்கான பதிலை கொடுப்பதற்கு அரசு சார்ந்தவர்களால் முடியாது என்பதை அங்கிருக்கக்கூடிய சூழல் எடுத்து வைக்கின்றது. இந்த சூழலில் தமிழ் சார்ந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் அல்லது தமிழ் மக்களுக்காகத்தான் நாங்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று பறைசாற்றக்கூடியவர்கள், தமிழ் மக்களை மையப்படுத்திய களங்களைத்தான் நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த கேள்விகளுக்கு நாமும் ஆதரவாக நிற்க வேண்டும். காரணம், மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய கேள்விகளை கேட்கின்றார். அப்படி கேள்விகளை கேட்கின்ற பொழுது அதற்கு நாம் ஆதரவாக நிற்க வேண்டும் என்கின்ற வரம்புகளை தாண்டிவிட்டு அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு களத்தை எடுக்கின்றார்கள். அந்த களம் மக்களுக்கு எதிரானது என்பதை அவர்கள் புரியவில்லை என்பதுதான் நிஜம். இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிடுகின்ற பொழுது மிக தெளிவாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். தமிழ் மக்கள் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை நீங்கள் எந்த கட்சியை நம்பிக்கொண்டிருந்தீர்களோ, எவர்கள் நமக்காக பேச இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருந்தீர்களோ, அவர்கள் யாருமே உங்களுக்காக இல்லை என்பதைத்தான் இப்பொழுது உள்ள சூழல்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றன. நீங்கள் இதுகாரும் தமிழரசு கட்சியையும் தமிழ் கூட்டமைப்பையும் நம்பிக்கொண்டு பயணித்தது ஒரு களம் இருக்கக்கூடிய அதே வேளையில் தற்பொழுது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் இப்பொழுது உங்களுக்கான ஏதோ ஒன்றை செய்வது போல ஒரு நாடகத்தை கட்டி அமைக்கின்றார்கள். அந்த நாடகத்தின் வெளிப்பாடாக கேள்வி கேட்பதற்கான களம் உருவாக்கப்படுகின்றது. மக்கள் கேள்வி கேட்பதற்கான களங்களோடு வருகின்ற பொழுது கேள்வி கேட்கப்படுகின்ற அந்த எந்த கேள்விகளுக்கும் சரியான விடை அவர்களிடம் இல்லை. மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி மக்களுக்காக அது செலவு செய்யப்பட்டதா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது
திருப்பி அரசுக்கு அனுப்பப்பட்டது என்கின்ற செய்திதான் இங்கு தொடர்ச்சியாகவே வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன. மருத்துவமனைகளை மையப்படுத்திய பொழுது அங்கு இருக்கக்கூடிய குளறுபடிகள், இன்னும் அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய குளறுபடிகளுக்கான விடிவுகள் எழுதப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. சாலைகள் அமைக்கக்கூடிய விடயங்கள், அதற்காக இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அந்த நிதி அந்த சாலை அமைப்பதற்கு உதவுமா அல்லது அதற்கு தேவையான அளவிற்கு அது இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை ஒதுக்கிவிட்டு நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளெல்லாம் நிர்மாணிக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடியதை நம்மை ஏமாற்றக்கூடிய ஒரு விடயம்தான். அப்படி ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதிகள் கூட மக்களுக்காக மக்களுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. எனவே மக்கள் இந்த சூழலில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளரையும் தமிழரசு கட்சியும் நீங்கள் நம்பி பயணித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் பெரும் ஏமாற்றத்தை தான் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். ஒரு பேட்டியில் அவர் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த ஆதங்கம் அல்லது அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய கோபம், இவைகள் அனைத்துமே உண்மையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியவையா அல்லது வைத்தியர் அர்ஜுனா சொல்வது சரிதானா போன்ற பல கேள்விகள் எழும்புகின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வைத்தியருடைய ஆதங்கம் சரியாகத்தான் இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து பார்த்தால் கூட உங்களுக்கு சில விடயங்கள் தெரியும். நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை. பலமுறை அது சார்ந்து கடிதத்தை கொடுக்கின்றார். எனக்கான பேசுவதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்கவில்லை என்ற கருத்தை பதிவிடுகின்றார். ஆனால் அவருக்கு ஆதரவாக தமிழ் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. ஐயா ஸ்ரீதரன் போன்றவர்கள் நீங்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள் என்று சொல்வதற்கு கூட விளைவதற்கு அவர் சற்று யோசிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்தார் என்பதுதான் வருத்தமான பதிவு. ஆனால் அதே ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்தியர் இதை தவறாக பேசிவிட்டார், வைத்தியருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி வைத்தியர் நாடாளுமன்றத்தில் பேச தெரியாமல் பேசுகிறார் என்கின்ற ஒரு தோற்றத்தை கட்டிவித்த விதத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் கடும் விமர்சனங்களை சந்தித்து கொண்டிருந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது மக்கள் மன்றத்திலே வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றன. பலர் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய ஒரு தேடலை எடுத்திருக்கின்றார்கள். இவரால் தான் நாம் சார்ந்த விடயங்கள் இன்று பேசுபடு பொருளாக மாறுவதற்கான ஒரு களத்தை கொண்டு செல்கிறது. மற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள், பேசுகிறார்கள், செல்கிறார்கள் என்கின்ற அடையாளத்திற்குள் உட்பட்டு இருக்கிறார்கள். மக்கள் சார்ந்த விடயம் பேசுபடு பொருளாக மாற வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளாக வைத்தியர் இருக்கிறார் என்கின்ற விடயம் இன்று பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. பலர் இப்பொழுது குறிப்பிடுவது வைத்தியர் அர்ஜுனா அவர்களே உங்களுடைய பாதை தெளிவாக இருக்கிறது, அப்படியே செல்லுங்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள் விமர்சித்து கொண்டே இருக்கட்டும், உங்களுக்கான பாதையை நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம் என்று மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்றைய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா தமிழ் மக்கள் சார்ந்த நலன்களை குறித்து பேசக்கூடிய ஒரு மனிதர் என்கின்ற அடையாளத்தை பெற்றிருக்கிறார் என்பதை ஒரு பெரிய மாற்றமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.